ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு சண்டேன்றதுனால நம்ம வீட்டில் நான் தம் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். அது நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கிலோ சிக்கன் வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் இந்த சிக்கன் போடுங்க. 4 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. ஒரு 7 to 8 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நசுக்கி அது இதில் போடுங்க. அப்போ தான் காரம் வந்து சிக்கனில் இறங்கும். 2 டேபிள் ஸ்பூனுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு தனியாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஒரு 5 தக்காளி, பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள், புதினா இலைகள் போட்டேன். 1/2 லிட்ரு தயிர் எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் பிங்க் சால்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சால்ட்டு கூட எடுத்துக்கலாம், இது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக வச்சுருக்கோம், அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆலிவ் ஆயில் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 எலுமிச்சம்பழம் இதில் நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நெய் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் போட்டிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 5 to 7 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் ஒட்டி இருக்கும். ஸோ இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, இல்லை 2 மணி நேரம் அப்படியே ஊறினாலும் ஓகே தான். ஸோ மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. நைட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ஊறி காலையில் செய்யும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ 2 மணி நேரம் நான் விட்டேன். இப்போ வந்து அது கேஸில் எடுத்து வச்சுட்டு சிம்மில் 20 நிமிஷம் விட்டுருங்க. ரொம்பவும் சிக்கன் வந்து வெந்துடக்கூடாது, பாதி சிக்கன் வெந்துனாவே போதும். அடுத்த கேஸில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா ஜீரகம், பட்டை, இந்த கிராம்பு எல்லாமே வந்து ஸ்பைசஸ் வந்து அதில் போட்டுக்கோங்க. நான் ட்ரை லெமன் வந்து 2 சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் மல்லி, புதினா இலைகள் போட்டு மூடி வச்சுட்டேன். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். அடுத்த பாத்திரத்தில் நம்ம அரிசி எடுத்து நல்லா கழுவி, நான் 2 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். அந்த தண்ணி வந்து கொதிக்கிற வரைக்கும் இது ஊறினா அதுவே போதும். ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த அரிசி இதில் போட்டுக்கோங்க. இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ நான் இதுலேயும் பிங்க் சால்ட்டு தான் போட்டிருக்கேன். ரொம்பவும் அரிசி வந்து வெந்துடக்கூடாது. ஒரு 60 to 65% வெந்துனா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து நான் வடிகட்டி அரிசி தனியாக எடுத்துக்கிறேன். இப்போ 20 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து கொதிச்சுட்டே இருக்குது. நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டான பதம். இப்போ இந்த அரிசி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக ஈவனாக அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் இருக்குது இல்லையா, அது வந்து இது மேலே போட்டுக்குங்க. நான் வந்து பாலில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா இந்த கலர் வர்றதுக்காக. ஸோ அது வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் மல்லி, புதினா இலைகள் போட்டுக்கிட்டேன். கார்னிஷ்காக ஒரு 2 லெமனும் 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி வச்சுட்டேன். நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்ரு தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் பட்ரு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மூடி வந்து ஒரு காட்டன் துப்பட்டாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரேப் பண்ணி அதுக்கு மேலே மூடிடுங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைங்க. உரலோ இல்லை அம்மியோ இல்லை ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி வச்சு இந்த மாதிரி வெயிட்டாக வச்சுருங்க. 1/2 மணி நேரம் சிம்மில் வச்சுருங்க. அப்போ நல்லா வெந்துடும். ஸோ இப்போ 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஆவி பார்த்திங்கன்னா அப்படியே பறக்குது, நல்லா ஸ்மெல்லும் வருது. அரிசி நீட்டாக குச்சி குச்சி இப்படி நிற்கும். அப்போது அதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ கீழே மேலேயும் நல்லா கிளறிட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில், அதாவது பிளேட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ சுவையான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான மெத்தட் தான் இது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தம் பிரியாணி, உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த